வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். ரீசெண்டாக இது என்னோட ஃபேவரட்டாக மாறிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது உங்களோட ஃபேவரட்டாகவும் மாறிடும். நல்லா அழகாக குட்டி குட்டியாக 3 உருளைக்கிழங்கு தோலோடு நம்ம வந்து இது மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் போட்டிங்கன்னா இந்த அடிஷ்னலாக இருக்க பசப்பசப்பு தன்மை வந்து இந்த உருளைக்கிழங்கு போயிடும். ஒரே ஒரு வெங்காயம் இது மாதிரி ரவுண்டாக ரிங்கு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு பேனில் எண்ணெய் இல்லை நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது மாதிரி நீட்டாக இது மேலே அரேஞ்ச் பண்ணி லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடுகும் சீரகம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் தான் குக் பண்ண போகிறோம். இது வந்து லைட்டாக தண்ணி விடும். அந்த டைமில் நம்ம பூண்டு இருக்குல்ல, பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் தோலோட, அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகு 1/2 கட் பண்ணி விதையோடு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது சீசன் பண்ணுறதுக்காக உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நம்ம போட்டுக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனோட ரிங்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ணுறோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் சைடில். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு நம்ம உருளைக்கிழங்கு. ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு தயிர் சாதம் செம்மையான காம்பினேஷன். ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வேறு நாங்கள் எப்போயுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.